Hello students, welcome to our YouTube channel. SSC CGL exam prepare பண்ற எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸ். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல இருந்து மட்டும் இந்த வருஷம் 11000 வேகன்சி வந்து வரப்போகுது. இது RTI மூலமாகவும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் மூலமாகவும் கிடைச்ச டேட்டாஸை தான் நாம இதில் ஷேர் பண்ண போறோம். இதுல நிறைய பேர் SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதே இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல எப்படியாவது ஒரு போஸ்டாவது செக்யூர் பண்ணிடணும். ஏன்னா இதெல்லாம் சொல்றதுக்கும் நல்லா இருக்கும் அண்ட் நிறைய பேருடைய ட்ரீம் போஸ்டாவே இதுல வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கும். இதுல மொத்தம் 11000 வேகன்சி வரப்போகுது. தமிழ்நாட்டிலே வேலையும் வந்து இருக்க போகுது. இந்த 11000 வேகன்சி மொத்தமா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரதுல என்னென்ன போஸ்ட்லாம் இன்க்ளூட்னு பார்த்துலாம். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மொத்தம் 8415 வேகன்சி இந்த 2025 CGL எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இதில் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், ஆஃபீஸ் சூப்பர்டென்ட், டாக்ஸ் அசிஸ்டன்ட் இது எல்லாமே சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிங்கிறது. இதில் ஆஃபீஸ் சூப்பர்டென்ட்டுங்கிற போஸ்ட் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைமாக SSCல CGL மூலமாக ஃபில் பண்ண போகிறாங்க. இதில் தான் நிறைய வேகன்சிங்கிறதே இருக்குது. அடுத்த கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், எக்ஸாமினர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், டாக்ஸ் அசிஸ்டன்ட் இது எல்லாமே சேர்த்து 2750 வேகன்சி மொத்தமாக இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் 11125 வேகன்சி பார்த்தீங்கன்னா CGL 25 எக்ஸாம்ஸ் மூலமா ஃபில் பண்ண போறாங்க. இது இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம அலோனா சொல்றோம். இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடிட்டரு, அக்கௌண்டன்ட் போஸ்ட்டு, ASO போஸ்ட்டு, DA போஸ்ட்டு, போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், UDC போஸ்ட்டு இந்த போஸ்டெல்லாம் நம்ம இன்க்ளூடே பண்ணல. இது பண்ணாம இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 11125 வேகன்சிங்கிறது இருக்கு. ஸோ இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் மொத்தமாக நம்ம ஒரு 4 ஸ்டேட் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம சதர்ன் ஸ்டேட்டுக்கானது மட்டும். ஸோ டோட்டல் வேகன்சிங்கிறது 394 இருக்கு இந்த வருஷம். லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம் கம்மி தான். ஸோ சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 34 வேகன்சிங்கிறது இருக்கு. சென்னைக்கு கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சிங்கிறது தெரியல. லாஸ்ட் டைம் ஜென்ரல் அண்ட் OBCக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சியே வரல. ஆனால் இந்த டைம் அப்படி இருக்காது. நிச்சயமாக வேகன்சி ஜென்ரல் அண்ட் OBCக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த அஃபிஷியல் கேட்டகரிஸ் வேகன்சி கிடைச்சோன்னா நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறோம். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெங்களூருக்கு 57 வேகன்சி இருக்கு. ஹைதராபாத்துக்கு 30 வேகன்சி இருக்கு. கொச்சிக்கு 10 வேகன்சி இருக்கு. இதை தவிர வேற வேற ஜோனுக்கும் இருக்கு. ஆனால் மோஸ்ட்லி நம்ம சதர்ன் ஜோனுக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஆஃபீஸ் சூப்பர்டென்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6771 வேகன்சி இருக்கு. இதில் சென்னைக்கு மட்டும் 477 வேகன்சி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா CGL எக்ஸாம் மூலமாக தான் ஃபில் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் CGL எக்ஸாம் மூலமாக இந்த எக்ஸாம் ஃபில் பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டி உங்களுக்கு 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருந்தால் போதும் எலிஜிபிள். டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா போதும். சேலரி பார்த்தீங்கன்னா 60Kக்கு அதிகமாக உங்களுக்கு இந்த போஸ்ட்டில் சேலரிங்கிறது கிடைக்கும். தமிழ்நாட்டிலே வேலை உண்டு. இந்த டைம் தமிழ்நாட்டில் நிறைய வேகன்சி இருக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் இவ்வளோ வேகன்சி இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து ஃபில் பண்ணக்கூடியவங்க ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் இருக்கீங்க. லாஸ்ட் டைம் GSTல கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான போஸ்ட் வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு. அதில் ஃபில் பண்ணவங்கன்றதை பார்த்தீங்கன்னா 10%க்கும் கம்மியாக தான் தமிழ்நாட்டில் இருக்கவங்களே ஃபில் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலே ஜாப் பண்ணுறது கிடைக்க போகுது. நிறைய பேர் இந்த அதர் ஸ்டேட்டில் போடுவாங்க, எனக்கு ஹிந்தி தெரிஞ்சுங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த 427 போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு ஜாப் இருக்க போகுது. தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட் நிறைய பேர் அவேராக ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாதுங்கிறதுனால தான் அதர் ஸ்டேட்டில் உள்ளவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க. யாருமே அவங்க ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்ல போய் வேலை பார்க்க ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. டெல்லியில் உள்ளவங்க தமிழ்நாட்டில் தான் நான் வேலை பார்ப்பேன்னு யாரும் இருக்க போறாங்களா? பூனேல உள்ளவங்க தமிழ்நாட்டில் தான் வேலை பார்ப்போம்னு இல்லை இருக்க போறாங்களா? அவங்க ஸ்டேட்ல வேகன்சி இல்லாதப்போ ப்ரிஃபரன்ஸ்ல அவங்க இங்க போட்டுட்டு அகைன் ஒரு டைம் எக்ஸாம் எழுதி அவங்க ஸ்டேட்டுக்கு போக தான் பார்ப்பாங்க. நீங்க நம்ம நிறைய பேர் தமிழ்நாட்டில் சீரியஸா ப்ரிப்பேர் பண்றீங்க. ஆனா அது இன்னொரு சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த தமிழ்நாட்டிலே வேலைங்கிறது கிடைக்கும். ஸோ இதை மைண்ட்ல கிளியரா வச்சுக்கோங்க. பெங்களூர்ல 651 வேகன்சி இருக்கு. கொச்சிக்கு 149 வேகன்சி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னைக்கு 477 வேகன்சி இருக்கு. ஹைதராபாத்துக்கு பாத்தீங்கன்னா 252 வேகன்சிங்கிறது இருக்கு. ஆஃபீஸ் ஒர்க் தான் முழுக்க 9 to 5 ஜாப் இருக்கும். உங்களுக்கு லீவ் நல்லா இருக்கும், நல்ல சேலரி இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்க் ஜாப். லேடிஸ் ரொம்ப நல்லா இந்த போஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம், விட்டுறாதீங்க. நல்ல வேகன்சி இந்த டைம் வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால இவ்வளோ அதிகமான வேகன்சி வந்திருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியாவது கெட்டியா பிடிச்சுக்கோங்க. டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1250 வேகன்சிங்கிறது இருக்கு. ஓகேவா? இதில் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 38 வேகன்சிங்கிறது இருக்கு. விச் வாஸ் வெரி லெஸ் வேகன்சி தான். ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகலாம்னு பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் ரொம்ப கம்மியான வேகன்சி தான் டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு. வருத்தப்படாதீங்க. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டியோ டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அதே எலிஜிபிலிட்டி தான் உங்களுக்கு ஆஃபீஸ் சூப்பர்டென்ட்டுக்கும். இதை டார்கெட் பண்ணுங்க.
பெங்களூருக்கு 43 வேகன்சி இருக்கு, ஹைதராபாத்துக்கு 19 வேகன்சி இருக்கு, கொச்சிக்கு 11 வேகன்சி இருக்கு. ஸோ ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தமிழ்நாடுக்கு 18 வேகன்சி, எஸ்சிக்கு 5 வேகன்சி, எஸ்டிக்கு 2 வேகன்சி, ஓபிசிக்கு 10 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 3 வேகன்சி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 வேகன்சி, ஓஹெச் டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு 1 வேகன்சியுமே வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரப்போற வேகன்சிஸ். இந்த 3 போஸ்ட்டுக்கும் பார்த்துட்டோம். டோட்டலா 8415 போஸ்ட் இருக்கு. இப்போ கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்க்கலாம். கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 771 வேகன்சி இருக்கு. இது கம்மியான வேகன்சி தான், ஏன்னா லாஸ்ட் டைம் நல்ல வேகன்சி, அதுக்கு முன்னாடி நல்ல வேகன்சி வந்தனால இந்த டைம் கம்மியான வேகன்சிங்கிறது இருக்கு. சென்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51 வேகன்சி இருக்கு. தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும். 51 வேகன்சி இருக்கு. ஜென்ரலுக்கு 17, எஸ்சிக்கு 11, எஸ்டிக்கு 6, ஓபிசிக்கு 9, இடபிள்யூஎஸ்க்கு 8 வேகன்சின்றது இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா 37 வேகன்சிங்கிறது இருக்கு. ஹைதராபாத்துக்கு பார்த்தீங்கன்னா 93 வேகன்சி இருக்கு. கொச்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவனந்தபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா 42 வேகன்சின்னு மொத்தம் 771 வேகன்சிங்கிறது இருக்கு. ஓகேவா? இது நல்ல வேகன்சி. திருவனந்தபுரம் ஜிஎஸ்டியில் 42 வேகன்சி, கஸ்டம்ஸில் 9 வேகன்சிங்கிறது இருக்கு. சென்னை ஜிஎஸ்டியில் 28 வேகன்சி, கஸ்டம்ஸில் 51 வேகன்சிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ நல்ல வேகன்சி டாக்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு. லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணால் கம்மி தான், ஆனால் நல்ல வேகன்சி விட்டுறாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ஆல் ஓவர் த இந்தியாவுக்கு 183 வேகன்சிங்கிறது இருக்கு. ஓகேவா? இது நல்ல சேலரி தரக்கூடிய ஒரு போஸ்ட் டாக்ஸ் அசிஸ்டன்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ சென்னை ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி இருக்கு. சென்னை கஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா 18 வேகன்சிங்கிறது இருக்கு. ஓகேவா? பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 9 வேகன்சிங்கிறது இருக்கு. திருவனந்தபுரம் ஜிஎஸ்டியில் 6 வேகன்சியும், கஸ்டம்ஸில் 2 வேகன்சியும் வந்து இருக்கு. ஓகேவா? 1, 2ங்கிற இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கு, ஆனால் நல்ல வேகன்சி தான். ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா 11 வேகன்சிங்கிறது இருக்கு. ஓகேவா? அடுத்து எக்ஸாமினருக்கு 137 வேகன்சி இருக்கு. யூனிஃபார்ம் போஸ்ட். நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க. மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். ஸோ நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களோட ட்ரீம்னா இதை கட்டாயமா அச்சீவ் பண்ணுங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா 32 வேகன்சிங்கிறது இருக்கு. தென் திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சிங்கிறது இருக்கு. மோஸ்ட்லி இது கோஸ்டல் ஏரியாவில் தான் எக்ஸாமினரும் இருக்கும், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸரும் இருக்கும். அதனால தான் லெஸ் வேகன்சிங்கிறது வரும். 353 வேகன்சி இருக்கு ப்ரிவென்டிவ் ஆஃபீஸருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா 83 வேகன்சி இருக்கு. திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா 13 வேகன்சி இருக்கு. மும்பைக்கு அஸ் யூஸ்வல் 239 வேகன்சி, அதிகமான வேகன்சிங்கிறது இருக்கு. அண்ட் நிறைய பேரோட ட்ரீம் போஸ்டான எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் மொத்தம் 1306 வேகன்சி இருக்கு. இது லாஸ்ட் 2 டைம் வந்த வேகன்சியை விட ரொம்ப கம்மியான. லாஸ்ட் டைம் 2.6K கிட்ட வந்துச்சு, அதுக்கு முன்னாடி 2K கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா 1306 வேகன்சிங்கிறது இருக்கு. ஓகேவா? இதில் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 87 வேகன்சி இருக்கு. ஓகேவா? லாஸ்ட் டைம் 500க்கும் அதிகமான வேகன்சி சென்னைக்கு மட்டும் இருந்துச்சு. அந்த டைம் கிளியர் பண்ணவங்களோட கவுண்ட் நாம கால்குலேட் பண்ண வரைக்கும் ஒரு 60க்குள்ள தான் இருந்துச்சு. தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸை சொல்றோம். ஓகேவா? ஸோ ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் வந்து இதை ப்ரிஃபர் பண்றது கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல இருந்து வராங்க. நம்ம நல்லா படிச்சோம்னா, கிளியர் பண்ற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டோம்னா நமக்கு நம்ம தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கலாம். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டடீஸ் மட்டும்தான் நம்மளால பண்ணக்கூடிய விஷயம். மற்ற எதையுமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை நம்மளால போய் சரி பண்ண முடியாது. நம்மளால முடிஞ்சது ஒரே ஒரு விஷயம், படிக்கிறது. அதை ஒழுங்கா படிச்சோம்னா நம்ம கிளியர் பண்ணலாம். ஓகேவா? பெங்களூர்ல பாத்தீங்கன்னா 124 வேகன்சிஸ் இருக்கு. திருவனந்தபுரத்துல பாத்தீங்கன்னா 56 வேகன்சிங்கிறது இருக்கு. ஹைதராபாத்ல 138 வேகன்சிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ இன்கம் டேக்ஸ் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மொத்தமா சேர்த்து 2750 வேகன்சிங்கிறது இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதை தவிர்த்து எம்ஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 100 வேகன்சிங்கிறது இருக்கு. ஐபி டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 112 122 வேகன்சியோ ரிப்போர்ட் ஆயிருக்கு. 112 தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் வேகன்சிங்கிறது இருக்கு. நாம இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக இந்த வேகன்சியை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருங்கிற டவுட் தான் உங்களில் நிறைய பேருக்கு இருக்கு. ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதி எக்ஸாம் கேலண்டர் டிலே ஆகும். கொஞ்சம் அதை செக் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் அப்லோட் பண்றோன்றத ஒரு நோட்டீஸா எஸ்எஸ்சி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் விட்டு எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு 1 மந்த் டைம்ன்றதை தருவாங்க. அந்த 1 மந்த்ல இருந்து ஒரு 45ல இருந்து 60 நாளைக்கு அப்புறம் தான் எக்ஸாம்ன்றதை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு ஏப்ரல்ல கேலண்டர் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மேல தான் வர வாய்ப்பு இருக்கு. மேலையும் 3rd or 4th வீக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லக் இருந்தா 2nd வீக் வர வாய்ப்பு இருக்கு.
எப்போ வருதோ அன்னைக்கே செலெக்ஷன் போஸ்டோட நோட்டிஃபிகேஷனோ இல்லைனா சிஜிஎலோட நோட்டிஃபிகேஷனோ வர சான்சஸ் இருக்கு. இல்லைனா அன்னைக்கே செலெக்ஷன் போஸ்டோட நோட்டிஃபிகேஷன் இல்லைனா அடுத்த நாள் செலெக்ஷன் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டு 1 வீக் கேப்ல சிஜிஎலோட நோட்டிஃபிகேஷன் விடலாம். அது விட்டாங்கன்னா 1 மந்த் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு டைம், அதுல இருந்து ஒரு 45ல இருந்து 60 நாள் உங்களுக்கு அப்புறமா எக்ஸாம்ன்றதை கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு ஆகஸ்ட்லயோ இல்லைனா செப்டம்பர்லயோ தான் எக்ஸாம்ஸ் கண்டினியூவா ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்க்கு. ஸோ இப்பொழுது கால்குலேட் பண்ணனா உங்க கையில மே இருக்கு, ஜூன் இருக்கு அண்ட் ஜூலை 3 மந்த் சாலிடா இருக்கு. இந்த 3 மாசத்துல எஸ்எஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஜூன்ல என்டிபிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறன்ற ஒரு டாக் இருக்கு. அது கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது ரொம்ப லாங்கான பீரியடா போகும். எஸ்எஸ்சி அதோட கான்ஃபிளிக்ட் ஆகாத மாதிரி தான் ஷெடியூல்ன்றதை பிளான் பண்ணாங்க. ஸோ இப்போல இருந்து படிக்க ஆரம்பிச்சாலும் 3 மந்த் உங்க கையில இருக்கு. இந்த எக்ஸாமோட சில பேட்டர்னுங்கிறது இதுதான். இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்க படிக்க போறீங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க கவர் பண்ண போற டாபிக்ஸ்ங்கிறது இந்த டாபிக் தான். நம்மளோட யூடியூப் சேனல்ல 90 டேஸ் பிகினர்ஸா படிச்சு கிளியர் பண்றதுக்கான டீடைல்டு ஸ்ட்ராட்டஜி வித் டெய்லி ஸ்டடி பிளானோட என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட், அந்த டாபிக்ஸ் ஒவ்வொரு நாளும் என்னென்ன டாபிக் கவர் பண்றதுங்கிற டீடைல்டு வீடியோ இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் மேலே ஐகார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்காகவும் இந்த வீடியோவை ப்ரொவைட் பண்றோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போல இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு இதுதான் சிலபஸ். இதை நீங்க ப்ராப்பரா கவர் பண்ணணும். எல்லாத்தையும் கவர் பண்ண டைம்ன்றது இல்லை. ஆனா இந்த 3 மந்த்ல ஒரு குறிப்பிட்ட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் நீங்க கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால அந்த எக்ஸாம்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ்ங்கிறது இருக்கு. நாம இந்த ஷெட்யூல்லையே ஒரு நாள் உங்களுக்கு ரிவிஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றதுக்கான டைமாவும் அலாட் பண்ணியிருக்கிறதுனால உங்களால படிச்சதை ரிவைஸ் பண்றதுக்கான டைமாவும் கிடைக்கும். டெய்லி கரைஞ்சது ஒரு 8ல இருந்து 10 மணி நேரமாவது உங்களால படிக்க முடியும்னா இந்த 3 மாசத்துல இந்த 90 டேஸ் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட முடியும். கட் ஆஃப் கிளியர் பண்றதுக்கான மார்க்கை உங்களால அச்சீவ் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்ஸோடைய சிலபஸை கம்ப்ளீட்டா கவர் பண்ணி இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணிருப்போம். மேக்ஸ்ல என்ன அப்ரோச் எக்ஸாம்ஸ்க்கு பண்ணா உங்களால ஃபாஸ்டா கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண முடியும், அந்த ஸ்மார்ட் அப்ரோச்ல தான் டீச் பண்ணிப்போம். பிடிஎஃப் நோட்ஸை ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். நோட்ஸ் எடுக்கணும், ஏன்னா லாஸ்ட் 3 மந்த்ல நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். அதை சேவ் பண்ணி அந்த டைம் ரிவைஷன் பண்றதுக்கு பிடிஎஃப் நோட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். வொக்காபுலரிலாம் ஈஸியா ட்ரிக்ஸ் வச்சு தான் டீச் பண்ணிருக்கோன்றதுனால உங்களுக்கு மெமரைஸ் பண்றதுக்கு அந்த டிஃபிகல்ட்டி இருக்காது. லேட்டஸ்ட் எக்ஸாமோட கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தமிழ்ல தான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்போம். எல்லாமே பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தான் டீச் பண்ணியிருப்போம். இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளா இருக்கு. இப்போ ஜாயின் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த 11,000 வேகன்சில ஏதாவது ஒரு வேகன்சியை நிச்சயமா உங்களால செக்யூர் பண்ண முடியும். சின்சியரா கான்ஃபிடென்ட்டா ஃபுல் டைமா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு 3 மந்த் டெடிகேஷனோட எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நீங்க படிச்சீங்கன்னா உங்களால ஒரு போஸ்ட்டை செக்யூர் பண்ண முடியும். ஏன்னா Tier 1 ஜஸ்ட் இது குவாலிஃபைங் தான். Tier 2 தான் வந்து உங்களுக்கு ஃபுல் செலெக்ஷனை தரப்போறது. ஸோ இதுக்கு நீங்க நல்லா படிச்சுட்டீங்கன்னா Tier 2 உடைய பாதிக்கு 90% ஆஃப் த சிலபஸை இப்பவே கவர் பண்ண மாதிரி தான். அதுக்கப்புறம் கிடைக்க போற 2 மாசத்துல Tier 2க்கு நீங்க உயிரை கொடுத்து படிச்சீங்கன்னா உங்களால நிச்சயமா ஒரு போஸ்டர் செக்யூர் பண்ண முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.